Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து primary key constraint. So என்னென்ன constraints இருக்கு? SQL constraints, primary key constraint, foreign key constraint, check constraint, unique constraint, default constraint, not null constraint. So இப்போ இதுல நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பெசிஃபிக்கா primary key constraint. So இப்போ வந்து data integrity னா என்ன அப்படினா டேட்டா வந்து நம்ம எந்த டேட்டாபேஸில் என்ட்ரு பண்ணமோ அது வந்து ரிலையபிளாக இருக்கணும், அக்யூரேட்டாகவும் இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன்ஸ் தி கரெக்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் தி டேட்டா, விச் மீன்ஸ் இப்போ நான் என்ன டேட்டா என்ட்ரு பண்ணுறேனோ அந்த டேட்டா தான் இருக்கணும். அதை வந்து யாரும் வந்து என்ன சொல்கிறது ஹேக் பண்ணக்கூடாது. ஹேக் பண்ணி இல்லை அந்த டேட்டாவை எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கரெக்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அதுக்கு தான் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ டு மெயின்டைன் டேட்டா இன்டெகிரிட்டி, ஸோ நான் கொடுத்த டேட்டா எனக்கு அப்படியே இருக்கணும் டேட்டாபேஸில். யாரும் தேர்ட் பார்ட்டி வந்து எனக்கு வந்து என்னோட நாலேஜ் இல்லாமல் இல்லைனா அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து என்னோட நாலேஜ் இல்லாமல் அதை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ வி யூஸ் த கன்ஸ்ட்ரெயின்ஸ். Constraints are the rules which can be applied on the tables column to ensure the data integrity. We can add constraints on column while creating the table and can also add after creating the table. So table create பண்ணும்போதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் primary key ஆட் பண்ணுமா பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம alter command யூஸ் பண்ணிட்டு கூட டேபிள் create பண்ணதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரியேட் டேபிள், இது டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடி, அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், ப்ரைமரி கீ. ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடியை நான் வந்து ப்ரைமரி கீயை வைக்கிறேன். ஸோ எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி, டேட்டா டைப் என்ன இன்டீஜர், ப்ரைமரி கீ எம்ப்ளாயி நேம்க்கு நான் கொடுக்கல. ஸோ அதோட டேட்டா டைப் வேர்கேர்னு சொல்லிட்டேன். இதை இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா கிரியேட் டேபிள், டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர், கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், நேம் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட், இங்கே எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ப்ரைமரி கீ சிபிகேக்கு பதிலாக இங்கே எதுனாலும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நேம். ஸோ ப்ரைமரி கீ, எம்ப்ளாயி நேம் வந்து நான் அங்கே எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வைக்கலை, எதையுமே நம்ம ஆட் பண்ணலை. அதனால் நார்மலாக வந்து அதோட டேட்டா டைப்பை நான் கொடுத்துருக்கேன் வேர்கேர் ஆஃப் 25. இப்போது இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி க்ரியேட் பண்ணனா க்ரியேட் டேபிள் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர், எம்ப்ளாயி நேம் கொடுத்தாச்சு, கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், ப்ரைமரி கீ ஆஃப் எம்ப்ளாயி ஐடி, இப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 3 இது சொன்னேன் இல்லையா, இப்படி 3 விதமாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஆரக்கிள் 19cல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, க்ரியேட் டேபிள் எம்ப்ளாயி ஐடி இன்ட்டு ப்ரைமரி கீ. ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து டேட்டா டைப் வந்து வேர்கர். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணுறேன். இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து நாட் நல் வந்திருக்கு. ஏன் நாட் நல் வந்திருக்கு? ஏன்னா எம்ப்ளாயி ஐடியை நான் வந்து ப்ரைமரி கீன்னு சொன்னனால இங்கே நாட் நல் வந்திருக்கு. எம்ப்ளாயி நேம் வந்து நார்மலாக கொடுத்துருக்காரு. சரியா? இப்போ அடுத்தது வந்து க்ரியேட் டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடி இன்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், ப்ரைமரி கீ, எம்ப்ளாயி நேம் ஆஃப் வேர்கேர் ஆஃப் 25. ஸோ அகெயின் டேபிள் க்ரியேட்டட். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வாட்டியும் டேபிளை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறேன். இல்லைனா என்னால் க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே டேபிளுக்கு தான் நான் வந்து 3 விதமாக எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இது செகண்ட் டைப், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், ப்ரைமரி கீ, எம்ப்ளாயி நேம். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நான் வியூ பண்ணால் எனக்கு எம்ப்ளாயி ஐடி மட்டும் நாட் நல் இருக்குது. ஏன்னா அங்கே நான் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருந்தேன். இப்போது இல்லை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா க்ரியேட் டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடியோட டேட்டா டைப், எம்ப்ளாயி நேமோட டேட்டா டைப், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், ப்ரைமரி கீ ஆஃப் எதை நம்ம கொடுக்க போகிறோமோ எம்ப்ளாயி ஐடி. ஸோ அது டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. சரியா? இப்போது நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம அதை வியூ பண்ணாலும் எப்படி இருக்கும்? எம்ப்ளாயி ஐடி வந்து
நாட் நன் இருக்கும். எம்ப்ளாயி நேம் வந்து நார்மல் வேர்கேர் ஆஃப் 25 ஒன்றும் இருக்காது, நாட் நன் கன்ஸ்ட்ரெயின் இருக்காது. ஏன்னா எம்ப்ளாயி ஐடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ப்ரைமரி கீ யூஸ் பண்ணோன்னா என்ன கண்டிஷன், நம்ம அங்கே நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் அங்கே எம்ப்ளாயி ஐடியோட வியூ பண்ணும்போது அந்த எம்ப்ளாயி டேபிளை வியூ பண்ணும்போது எம்ப்ளாயி ஐடியில் நமக்கு வந்து நாட் நல்னு சொல்லி வருது. சரியா? இப்போ வந்து இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது போன இதில் என்ன சொன்னேன், சிங்கிள் வேல்யூவுக்கு பார்த்தோம். ஒரே ஒரு எம்ப்ளாயி ஐடிக்கு மட்டும் நான் ப்ரைமரி கீ கொடுத்துருக்கேன் பார்த்தோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இருக்கிறதே வந்து எம்ப்ளாயி நேமுக்கும் எனக்கு வந்து ப்ரைமரி கீ கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படிங்கும்போது மல்டிப்புள் இது வேல்யூஸ்க்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, கொடுத்தாச்சு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் நார்மலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் நேம் ப்ரைமரி கீ ஆஃப் எம்ப்ளாயி ஐடிக்கும் வேணும், எம்ப்ளாயி நேமுக்கும் வேணும். சரியா? மல்டிப்புள் காலம்ஸ்க்கு நான் ப்ரைமரி கீ கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் டேபிள் நேம், எம்ப்ளாயி ஐடி வந்து இன்டீஜர், எம்ப்ளாயி நேம் வந்து வேர்க்கர், கன்ஸ்ட்ரெயின் நேம் ப்ரைமரி கீ ஆஃப் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம். சரியா? ஸோ இதுக்கும் டேபிள் கிரியேட்டடுன்னு வந்துச்சு. இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ண என்ன வருது, ரெண்டுமே நாட் நல் வருது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைமரி கீ கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து டேபிளில் எம்ப்ளாயி டேபிளில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணால் எனக்கு இப்போ நான் 3 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ 2 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 101 ராம், 101 ரவி. ஆனால் ஏன் இங்கே இது வந்து எரர் காட்டலை, ஏன் இதில் எரர் காட்டலை நீங்கள் கேட்கலாம் இல்லையா? எம்ப்ளாயி ஐடியை நான் ப்ரைமரி கீன்னு சொன்னால் இப்போ இங்கே 2 வேல்யூஸுமே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படி கிடையாது. நம்ம என்ன இது பண்ணோம், மல்டிப்புள் காலம்ஸை நம்ம ப்ரைமரி கீ, ஒரே ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்புள் காலம்ஸை வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து அந்த டேபிள் எப்படி கன்சிடர் பண்ணோன்னா, எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நேமையும் சேர்த்துட்டு எனக்கு வந்து அது ப்ரைமரி கீயாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ 101 ராம் இதுவும் டிஃப்ரெண்ட்டு. இந்த ரெண்டையும் இந்த 2 ஆட்ரிபியூட்டையும் சேர்த்து நம்ம எடுக்கணும். நம்ம இதெல்லாம் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ காம்போசிட் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இது ரெண்டையுமே நான் 101 ராம் இது ரெண்டையும் சேர்த்து நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து இது வந்து எனக்கு ப்ரைமரி கீன்னு தான். 101 ரவி, ஏன்னா இங்கே எம்ப்ளாயி நேம் டிஃபராக இருக்கிறதுனால எனக்கு வந்து இது வந்து 2 வேல்யூ ஆட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ வந்து திருப்பி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே எனக்கு இந்த டேபிளில் என்ன இருக்குது, 101 ராம் இருக்குது. திருப்பி நான் 101 ராம்ங்கிற வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆட் ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரெயின், ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரெயின் வைலேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. யூனிக்காக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி வேல்யூஸ்குள்ளே நல் கமா ராம்னு போட்டிருக்கேன். ஸோ நல், அதாவது எம்ப்ளாயி ஐடிக்கு நல்லுன்னு கொடுத்துட்டு இங்கே வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நல் கொடுத்தனால இது ஒர்க் ஆகாது. ஏன்னா ப்ரைமரி கீ கான்செப்ட் என்ன, எதுவுமே அங்கே வந்து நல் வேல்யூஸ் இருக்கவே கூடாது. ஸோ இங்கே நல் கொடுக்கறதுனால இதுவும் எனக்கு கண்டிஷனை நான் வைலேட் பண்ணுறதுனால இதுவும் எனக்கு வந்து இன்சர்ட் ஆகாது. சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இண்டிவிஜுவலாக மொதல் 2 வேல்யூவே நான் ப்ரைமரி கீன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ப்ரைமரி கீன்னு சொல்லிவிட்டு இன்சர்ட் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் 2 வேல்யூ 101 ராம் 102 ரவின்னு சொல்லிவிட்டு நான் எம்ப்ளாயி டேபிளை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இது இருக்குது. இப்போ எனக்கு எம்ப்ளாயி டேபிளில் வந்து இப்படி இருக்குது. ஸோ 1 ராமும் இருக்குது, ரவியும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 101 ரீட்டாங்கிற இதுக்கு இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எனக்கு 101க்கு ராம் இருக்குது. திருப்பி நான் 101ன்னு போட்டால் எனக்கு என்ன ஆகுது, எரர் தான் வரும். ஏன்னா நான் வந்து எம்ப்ளாயி ஐடியை வந்து ப்ரைமரி கீன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதே மாதிரி எம்ப்ளாயி இதில் வந்து எம்ப்ளாயி ஐடிக்கு நான் நல் வேல்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுவும் வந்து எனக்கு எரர் வரும். ஏன்னா அது வந்து ப்ரைமரி கீன்னு நம்ம சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்.
ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து கீஸ் அண்ட் இபிஎம்எஸ்ங்கிற வீடியோவை பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபாரின் கீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். தேங்க்யூ.